தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி நடத்தவிருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இதுதான் திராவிட மாடல் திமுக அரசு தமிழை வளர்க்கும் முறையா என்று கேள்வி எழுப்பி உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி மற்றும் தெய்வ தமிழ் பேரவை இணைந்து திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வலியுறுத்தி வரும் 14ஆம் தேதி நடத்தவிருந்த அறப்போராட்டத்திற்கு திமுக அரசு அனுமதி மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். முதலில் போராட்டம் நடத்த அனுமதித்த காவல்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்ட பிறகு கூட்டம் நடப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு அனுமதி மறுப்பது எவ்வகையில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலிலேயே காவல்துறைக்கு தெரியாதா குறிப்பிட்ட இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்கலாமா கூடாதா என்று? அந்த இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றால் மாற்று இடத்தை முன்பே வழங்கி இருக்கலாமே. அதனை விடுத்து போராட்டம் நடத்தவே அனுமதி மறுப்பது ஏன்? எதனால்? யாருக்கு பயந்து? யாருடைய உத்தரவின் பேரில் காவல்துறை முதலில் வழங்கிய அனுமதியை தற்போது மறுக்கிறது? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காவல்துறை அதிகாரிகளின் இத்தகைய அறமற்ற செயல் திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டது என்பதையே காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தி எதிர்ப்பு போரில் தமிழர்கள் செய்த அளப்பரிய தியாகங்களை தனதாக்கி மொழிப்போர் மூலம் கிடைத்த முகவரியில் ஆட்சி அதிகாரத்தை அடைந்த திமுக அரசு கடந்த 60 ஆண்டுகளில் தமிழ் மொழியை மெல்ல மெல்ல சிதைத்து அழித்துவிட்டது. தமிழகத்தில் 6 முறை திமுக தமிழர் நிலத்தை ஆண்ட பிறகு தமிழ்நாட்டில் இன்று வரை அன்னை தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாகவோ வழக்காட்டு மொழியாகவோ பண்பாட்டு மொழியாகவோ பயன்பாட்டு மொழியாகவோ ஆட்சி மொழியாகவோ அதிகார மொழியாகவோ இல்லாத கொடும் சூழல் நிலவுகிறது. தமிழ் தேசிய இனத்திற்கு நிகழ்ந்த வரலாற்று பெரும் துயரமாகும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் தமிழ் வாழ்க என்று எழுதியதை தவிர திமுக அரசு அன்னை தமிழின் வளர்ச்சிக்கு செய்த நன்மை என்ன என்று சொல்ல முடியுமா? தமிழ் வாழ்க என்று அரசு நிறுவனத்தில் எழுதி வைத்துவிட்டு தனியார் நிறுவனங்களை தமிழில் பெயர் வைக்க கோரி போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து கொடுமையும் புரிந்தது திமுக அரசுதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் குடமுழுக்கு நடத்த வலியுறுத்தி தமிழர்களை போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளி இருப்பதும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதும் எதேச்சதிகாரத்தின் உச்சமாகும். இதன் மூலம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற வசனங்கள் எல்லாம் தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்காக சொல்லப்படும் திமுகவின் தேர்தல் கால வெற்றி முழக்கங்கள் என்பது மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 1920ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில தமிழ்நாட்டில் 3 சகாப்த ஆட்சி நடைபெற்று உள்ளது. ஒன்று 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி ஆட்சி நடைபெற்றது. 1937 முதல் 67 வரையில காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்றது. 67 முதல் 2025 வரையில இரு திராவிட கட்சிகளின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த 105 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு 21 நபர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதில் 10க்கும் மேற்பட்டோர் ஆந்திராவிலிருந்து தமிழகத்தில் குடியேறிய தெலுங்கர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக கோலோச்சி வருகிறார்கள். தமிழக அரசியலிலும் தெலுங்கர்களே கோலோச்சி வருகிறார்கள். அந்த 21 பேரில் 10க்கும் மேற்பட்டோர் தெலுங்கர்கள், 2 பிராமணர்கள், ஒருவர் கன்னடத்தை சேர்ந்தவர், ஒருவர் மலையாளத்தை சேர்ந்தவர், 7 பேர் மட்டுமே தமிழர்களாக இருந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இப்படி 105 ஆண்டுகளாக அந்த 21 முதலமைச்சர்களில் 7 பேர் மட்டுமே தமிழர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. மற்ற அனைவரும் பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தால் எப்படி தமிழ் மொழியை வளர்ப்பாங்க, தமிழ் இனத்தை வளர்ப்பாங்க, தமிழ் மொழியை பாதுகாப்பாங்க, தமிழ் மண்ணை பாதுகாப்பாங்க, நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு எப்படி பாதுகாப்பாங்க என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வாக்களிக்க வேண்டும். எனவே 2026 தேர்தலோடு தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்களினுடைய ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும்.
தமிழர் நிலத்தை ஒரு தமிழர் ஆள வேண்டும். அந்த அளவிற்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய முதலமைச்சர் கேண்டிடேட் யார், அவர் பிறமொழியாளரா இல்லை தமிழரா என்பதை பார்த்து தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 2026 அண்ணா அறிவாலய திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாம் பாதுகாக்கப்படும். நீங்கள் வழக்கம் போல நீங்கள் பிறமொழியாளர்களையே முதலமைச்சராக கொண்டு வந்தால் நிச்சயமாக தொடர்ந்து நம் தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டில் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. 2026 தமிழக மக்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூளுரை, அதாவது ஒரு முழக்கம், ஒரு அஜெண்டா அப்படின்னா இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இது அனைத்து தரப்பு மக்களிடம் வைக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. 2026 பிறமொழியாளர்களின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் குடியேறி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரக்கூடாது. தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும். இதுதான் 2026 தமிழக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு பிரதான கடமையாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.